ஹalleluya ஹalleluya. ஆண்டவரும் இரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாஷுவா மெசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. ஈஷா வாசிக்கிறியா? நான் வாசிக்குவா? நான் வாசிக்கிறேன். பிரச்சனை இல்லை. வாசி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியை தேவன் சிருஷ்டித்தாரு. எதுக்காக? 116ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் பாருங்க. பதினாறுல 15ஆம் வசனம். வானங்கள் 15ஆவது வசனம். தேவனுடைய பரிசுத்தவான்களின் மரணம் 115 அதிகாரம் 16ஆம் வசனம். நான் தப்பா சொல்றேனா? 15:16. 15:16. வானங்கள் யாவே தேவனுடையவைகள், பூமியோ மனுபுத்தருக்கு கொடுத்தார். சரி, வானங்கள் யாவே தேவனுடையவைகள், பூமியோ மனுபுத்தருக்கு கொடுத்தப்போ ஆதியில 2 சிருஷ்டித்தாரு. வானம் பூமி 2 சிருஷ்டித்தாரு. வானத்தை நமக்கென்று வைத்துக் கொண்டார். பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மனுபுத்திரருக்கு எதுக்காக கொடுத்தாரு? ஏசாயா 45 அதிகாரம் 18ஆவது வசனம் பாருங்க. பக்கம் 852. ஏசாயா 45 அதிகாரம் 18ஆவது வசனம். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையா இருக்கிற சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய யாவே தேவன் சொல்லுகிறதாவது, நானே யாவே தேவன், ஓரொருவர் வேறு ஒருவர் இல்லை. தேங்க்யூ. வானங்களை சிருஷ்டித்தாரு. பூமியும் எது சிருஷ்டித்தாரு? வெறுமையா இருக்க சிருஷ்டிக்கல. எதுக்காக? குடியிருப்பு. அப்ப தேவன் செய்யறது ஒரு நோக்கத்தோட செய்யறாரு. எப்பவுமே தேவன் செய்யறது ஒரு நோக்கத்தோட. அது எப்படி செய்யறாரு பாக்குறப்ப பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் பாருங்க. சொல்லுங்க. 793ஆம் பக்கம் 793. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். நித்தியத்தையும் அவர்கள் உள்ளத்திலே இருக்கு. எனக்கு உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். எனக்கு இல்லையே அப்படி. நித்தியத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் அப்படிதான் வருது. உலகத்தையும் இருக்கு. எது உலகத்தின் மாத்தணும் பிரதர்? புரியல. காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். நித்தியத்தைன்றது உலகத்தையும் படிக்கணுமா? ஆமா, உலகத்தை ஒரு நிமிஷம் டிரான்ஸ்லேஷன். எனக்கு அப்படி இல்லையா? நித்தியத்தையும் எல்லார்ட்டும் கேட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு தெரியல. உங்க பைபிள்ல உலகம் தான் இருக்குது. உலகத்தை தான். உலகம் தான் இருக்கு. எனக்கு ஏன் நித்தியத்தையும் போட்டுக்குது? அப்போ பாக்கலாம். இங்கிலீஷ்ல இருக்கு பார்ப்போம். He has set the world in their heart. அப்ப உலகத்தையும் அவர் உள்ளத்திலே. ஓகே, உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் அதான் நித்தியத்தையும் எட்டர்னிட்டி. சரி, அப்ப நான் ரூட்ல பாக்குறேன் என்னன்ட்டு.
எட்டர்னிட்டி தான் நித்தியத்தையும் வருது இல்ல இங்க. சரி. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக சரி, செய்திருக்கிறார். இதுதான் முக்கியம். உலகத்தையும் இதுதான் முக்கியம். சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகம் நித்தியம் எல்லாத்தையுமே அப்படி கூட எடுத்துக்கலாம். ம். ஒருவேளை அது ரிஃபைன்ட் எடிஷனா இருக்கலாம். ரூட்ல பார்த்தா தெரியும் பாக்குறோம். ம். இப்போ எல்லாத்தையும் நேர்த்தியா செய்திருக்கிறாருப்ப எப்ப அது இதுக்குன்னு ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. ஆமா. அது ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. அந்தந்த காலத்துல நேர்த்தியா செய்யறாரு. இப்ப வானத்தையும் பூமி எப்போ அது ஒரு காலம் வச்சாரு. அது எப்போ ஆதியிலே வச்சிட்டார். ஆதியிலே ரெண்டுத்தையும் சிருஷ்டித்தார். அதுல ஒண்ணும் ரெண்டுத்தையும் தேவன் எப்படி செய்வாரு? நேர்த்தியா செய்வார். அப்போ வானத்தை பூமியை ரெண்டையும் சிருஷ்டிக்கிறப்ப நேர்த்தியா தான் சிருஷ்டிப்பாரு இல்லையா? தாறுமாறெல்லாம் பண்ணிருக்க மாட்டார். கண்டிப்பா நேர்த்தியா சிருஷ்டிப்பாரு. வானத்தை என்ன வச்சு எதுக்கு வச்சுட்டாரு? பூமியா மனுபுத்திரம் கொடுத்தாரு. இங்க ஆதியா 1:2 பாக்குறேன்னா பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. வானத்தை பத்தி ஒண்ணு சொல்ல அவரு பூமியை தான் சொல்றாரு. என்னட்டு ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அது எப்படி இது சிருஷ்டித்த உடனே எப்படி ஒழுங்கின்மையா போயிடும்? எப்படி நடுவுல நேரத்தை தான் தேவன் செய்யறாரு. ஏன் ஒழுங்கின்மையா போச்சு? ஏதோ நடந்துருக்கு. ஏதோ சம்திங் நடுவுல தான் நடந்துருக்குது. இந்த சம்திங்ன்றது யாராலையும் சொல்ல முடியாது. கரெக்டா? எப்படி சொல்ல முடியாதுன்றப்ப அது எதுக்கு ஒப்பானா என்ன சார்? எரேமியா 4வது அதிகாரம். அது எது சொல்ல முடியாது? மறைவானது தேவனுக்குரியது. இல்ல இப்ப பிரமாணத்தின் காலம் நிறுத்தப்பட்டு பிரஜாச்சார காலம் இருக்குது. அது எப்ப முடியும்னு யாரும் சொல்ல முடியாது. அல்லது குமாரனுடைய வருகை எப்ப இருக்கு யாரும் சொல்ல முடியாது. அதையும் தேவன் மறைச்சு வச்சிருக்கிறார். ஆனா காலம் இருந்திருக்கு. அப்போ இது எப்படி ஆச்சுன்னு பாக்குறப்ப தேவன் எப்படி பங்கா வகையா தீர்க்கதரிசி மூலமா பேசுறாரு. எரேமியா கொண்டு பேசுறாரு. எரேமியா 4 அதிகாரம் 23 பாருங்க. எரேமியா 4:23 பேஜ் நம்பர் அவங்களுக்கு சொல்லுங்க. பேஜ் 879. 23ல இருந்து எது வரைக்கும் பிரதர்? 27 23ல இருந்து 28 வரைக்கும். ஓகே. பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன, எல்லா குன்றுகளும் அசைந்தன. பின்னும் நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லை. ஆகாசத்து பறவைகள் எல்லாம் பறந்து ஆகாயத்து பறவைகளை ஆகாசத்துதான் இருக்குது. ஆகாசத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின. பின்னும் நான் பார்க்கும்போது தேவனாலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் வனாந்தரமாயிற்று. அதன் பட்டணங்கள்லாம் இடிந்து போயின. தேசமெல்லாம் பாழாய் போம். ஆகிலும் சர்வ சங்காரம் செய்யேன் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். இது நிமித்தம் பூமி புலம்பும், உயிரை இறக்கிற வானங்கள் கருத்து போம். நான் அதை சொன்னேன், அதை நிர்ணயம் பண்ணினேன். நான் மனஸ்தாபப்படுவதும் இல்லை, நான் அதை விட்டு திரும்பவும் இல்லை. நீங்க எரேமியா சொல்றாரு. எரேமியா கொண்டு பூமியை பார்த்தேன், எப்படி இருந்தா அதே மாதிரியே ஒழுங்கும் வெறுமையா இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. ஆதியாகமம் 1:1 என்ன பாக்குறோம்? வானங்கள் அவருக்கு தானே உரியது, மேலானது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆமா. இங்க வானங்களை பார்த்தேன். இது வானங்கள் நிறைய இருக்குல்ல பிரதர். இது பார்த்தது மேலான வானமா இருக்கும். வானங்களை பாக்குறப்ப அந்த வானங்கள் என்ன இருந்ததா? ஒளி இல்லாம இருந்தது. அது ஆதியாகமத்தில் பாத்தீங்கன்னா ஜலத்தின் மேல் தேவ ஆவி அசைவாடி கொண்டது இருக்கு. அப்போ ஒளி உண்டாக கடவுது என்றார். இருளிருந்து ஒளியை
தேவன் பிரித்தார் பிரிச்சார். அதுல பாக்குறோம். ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் பிரதர், அந்த ஜலத்தின் மேல் ஒரு ஆவி இருந்ததுன்னு சொல்றீங்களா, அது எப்படி அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது நம்ம? ஜலத்தின் மேல் இப்ப சொன்னீங்களா ஜலத்தின் மேல் ஆவி அசைவாடிட்டு இருந்தது. அசைவாடி இருந்தது. ஆதியாகமம் 1:2 வாசிக்கிறோம். ஆமா, அவர் ஜலத்தின் மேல் தேவனுடைய ஆவி அசைவாடி கொண்டிருந்தது. தேவனுடைய ஆவிடி. ஜலத்தின் மேல ஜலம் இருந்தது அப்போ ஆல்ரெடி. ஆமா, அப்பதான் பிரிக்கிறாரு. பிரிக்கிறப்ப வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் ஜலத்துக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். கம்ப்ளீட்டா கவர் ஆயிடுது பூமி. சரி, இதுதான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். ஓகே 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 சரி. அப்போ இந்த வானங்கள் ஒளி இல்ல இருந்தது. பிறகு பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன, எல்லா குன்றுகளும் அசைந்தன. ஒரு சீக்வன்ஸ் ஏதோ சொல்றாரு, ஏதோ சீக்வன்ஸ் ஆயிருக்கு, அதான் எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. பின்னும் நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லை. ஏசாயா 45:18 என்ன வாசிச்சோம்? மனுஷனுடைய குடியிருப்புக்காக சிருஷ்டித்தார். ஆனா இங்க மனுஷன் இல்லைன்னு இருக்குது. பின்னும் நான் பார்த்தபோது மனுஷன் இல்லை, ஆகாசத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின. அதுக்கு பின்னும் நான் பார்க்கும்போது யாவை தேவனாலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் வனாந்தரம் ஆயிற்று, அதன் பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயின. அப்ப இந்த வெறுமையாகிறதுக்கு முன்னால என்ன இருந்திருக்குது? பட்டணம் இருந்திருக்குது, பயிர் நிலம் இருந்திருக்குது, மனுஷன் அதான் தேவ புத்திரர்கள்லாம் இருந்திருப்பாங்க, மனுஷன் இருந்திருக்கிறாங்க. எங்க போடலையா மனுஷன் இருந்தாங்கன்னு எங்க போட்டுருது இல்லையே இதுல. பின்னும் நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லைன்னா இப்ப இல்ல, அப்ப இருந்தது. அந்த 1வது 2வது கேப் சிஸ்டர். ஓகே, புரியுது பிரதர். பின்னும் நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லைன்னா அப்போ ஆல்ரெடி மனுஷன் இருந்திருக்காங்க, அதான் அந்த மீனிங். ஆமா, இது எப்படி இங்க அப்படியே கை வச்சுங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30வது பாருங்க. எட்டு 30-31. 30-31. ஓகே, 770. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்தது, எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன், அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். சரி, இப்போ 29வது வாசிங்களேன். சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும். இதெல்லாம் சொல்லிட்டுதான் சொல்றாரு. அப்ப பூமியோட அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகிறார். பூமியோட அஸ்திபாரம் நிலைப்பானா என்னாச்சு? பூமி அதிர்ந்த, குன்றுகள் அதிர்ந்தன, பர்வதங்கள் அதிர்ந்தன, குன்றுகள் எல்லாம் அசைந்தன, பிறகு பர்வதங்கள் அதிர்ந்தன. அப்ப பூமி அஸ்திபாரம் போட்டு நல்லா இருக்குது, ஆனா அதுக்கு பிறகு அதிர்றது. பூமி அஸ்திபாரம் போடுறப்ப என்ன ஆச்சுன்னு பாக்குறப்ப யோபு 38ஆம் அதிகாரம் எடுங்க. பக்கம் 666. யோபு 38ஆம் அதிகாரம் 4-7 வரைக்கும் பாருங்க. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பித்தார்களே. 11 வரைக்கும் வாசிங்க. கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும்
நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களை கதவுகளையும் போட்டு இம்மட்டுமா வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய். அப்போ நீங்க சமுத்திரத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும், அலை வரும், அப்படியே பொங்கி வரும், ஆனா டக்குன்னு அப்படியே அடங்கி போயிடும். ஏன் நாம அது கட்டளை கொடுத்துட்டாரு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. இதுல பாருங்க, அந்த 11வது ரொம்ப அழகா சொல்றாரு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது. எதை காட்டுது என்றால், ஒரு மனுஷனுக்கு பெருமையில ஆடலாம், ஆனா ரொம்ப ஆடினான்னா மிஞ்சி வராதுன்றவர். சரி, இப்போ இந்த அத்திபார பூமியை அத்திவார கல் போடுறப்ப அங்க என்ன நடந்ததுதான்? கோடிக்கல்ல வச்சப்ப 7ஆம் வசனம், விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் கம்பீரித்தார்களே. என்ன ஆச்சு? 7ஆம் வசனம் என்ன சொல்றாரு? சந்தோஷமாக தேவனை துதித்திருப்பார். விடியற் காலத்து நட்சத்திரங்கள் யாரு? தேவ புத்திரர்கள்லாம் இருந்து தேவனை பாடி துதிச்சிட்டு இருந்தாங்க. விடியற் காலத்து நட்சத்திரங்கள் தேவ ஏகமாய் பாடி, விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடின்னு இருக்கு. அப்போ மோர் தென் ஒன்னு நட்சத்திரங்கள், மோர் தென் ஒன்னு. அப்போ அவங்களுக்கு ஒரு மனதோடு பாடி இருக்கிறாங்க தேவனை. யாரு? நட்சத்திர விடியற் காலத்து நட்சத்திரங்கள், தேவபுத்திரர்கள் எல்லாரும் பாடி இருக்காங்க. யார் இந்த விடியற் காலத்து நட்சத்திரங்கள் பாக்குறப்ப, ஒண்ணு வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் விடிவெள்ளி முதல்ல, நான் விடிவெள்ளி 2வது வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமா பாருங்க. 21 இல்ல, 19 16 355. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி யாஷுவா மெசிவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். அப்போ 2 நட்சத்திரம், அதிகாலை நட்சத்திரத்துல பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் யாரு? ஆண்டவராகிய யாஷுவா மேசியா. அப்ப அவர் பாடி இருக்கிறார். அவரோடு கூட ஏகமாய் சேர்ந்து பாடினது யாருன்னா ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. ஏசாயா 14:12 பக்கம் சொல்லுங்க. 820ஆம் பக்கம். 14:12. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை போர் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. அப்ப இங்க சொல்லப்பட்டவங்க ஒரு அதிகாலை விடிவெள்ளி நட்சத்திரம். இப்போ 2 பேரும் ஏகமாய் பாடி இருக்கிறாங்க தேவனை. கிளியரா இருக்கு அது வரைக்கும்? கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க பிரதர், எனக்கு கொஞ்சம் கான்செப்ட் கன்ஃபியூஸ் ஆகுது. அதாவது விடிவெள்ளி யோர் 38 மோர் தென் ஒன் விடியற் காலத்து நட்சத்திரங்கள் இருக்கு. ஆமா, அந்த நட்சத்திரங்கள் யாருன்னு பாக்க, ஒரு நட்சத்திரம் யாரு? வெளிப்படுத்தல் 22:16. ஆமா. 2 பேதுரு 1:19 பாருங்க. ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம், ரொம்ப பிடிச்ச வசனம். பொழுது விடிந்து விடிவெள்ளி உதிக்கும் மலமாலும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்று கவனித்திருப்பது நலம். வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். என்ன பிரதர்? உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ரொம்ப அப்படியே சொல்லுங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி நம் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்று இருக்கிற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்போ இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் நம்ம இருதயத்துல உதிக்கணும். ஆமென். ஆனா பிரகாசமான் வரலையே அதுல. வர 2 பேதுரு 1:19. 2 பேதுரு 1:19.
என்ன கேட்டுங்க ஈஷா சார்? இல்ல பிரகாசமான விடிவெள்ளின்னு வரலையேன்ற அதுக்கு சொல்றேன். ஏன்னா பிரகாசமான படிச்சோம்ல. கரெக்ட் கரெக்ட். பிரகாசம் எப்ப அது பிரகாசம் பாக்குறேன். இப்போ எடுங்க சங்கீதம் எடுங்க. சாரி, வேற இதுக்கு போறோம் நம்ம. கேக்குது எல்லாரும் பிரயோஜனமா. 119 சங்கீதம் 105 பாருங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு 748. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஓகே, என்னவா வசனம் என்னவா இருக்குது? தீபமா இருக்குது, வெளிச்சமா இருக்குது. ஓகே, நல்லா தெளிவா இருக்கீங்களா? எஸ். அப்ப தீபம் வெளிச்சம், வசனம் வெளிச்சம் தரும் இல்லையா? ஓகே, 119 சங்கீதம் 130 பாருங்க. வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள். வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம். வசனம் விளக்குதான், ஆனா அது வெளிச்சம் தராது. அது எப்போ வெளிச்சம் தரும்? பிரசித்தமானதான். அதே போல விடிவெள்ளி நட்சத்திரம் பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரம் தான். ஆனா அது எப்போ? இருதயத்துல வரும். இருதயத்துல வந்து அது பிரகாசிக்கிறதா. புரிஞ்சுதா? கேட்ட கேள்விக்கு அது பதில். சரி, இப்ப இன்னொரு நட்சத்திரம் யாருன்னா ஏசாயா 14:12. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. இது வரைக்கும் அப்புறம் பாரு. இப்போ ஒருத்தர் வந்து ஆண்டவராக யாஷுவா மேசியா, இன்னொருத்தர் யாரு? அவனும் அதிகாலை மகனாக விடிவெள்ளியே அவன் வானத்திலிருந்து விழுந்தான். லூசிஃபர். சரியா? அது பேர் கிடையாது, போடல. பேர் கிடையாது, பேர் சொல்லாதீங்க, கிடையாது. இப்ப ரெண்டு காரியம். இந்த வானத்தை விழுந்து யார் பாக்குறப்ப லூக்கா 10:12 பாருங்க. வானத்திலிருந்து மின்னலை போல விழக்கண்டேன். பக்கம் சொல்லுங்க. 96 96. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல் வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். யார் சொல்றது? யாரு? மேசியா. அப்போ யாஷுவா மேசியாவும் வானத்திலிருந்து வந்தாரு, இவன் வானத்திலிருந்து விழுந்தான். அவர் விழல, இவன் விழுந்தான். அவர் வந்தார், இவன் விழுந்தான். ரெண்டு பேரும் எப்படி? ரெண்டு பேரும் விடிவெள்ளி நட்சத்திரம் தான். ரெண்டு பேரும் விடிவெள்ளி நட்சத்திரம். அவர் வந்தாரு, எப்படி வந்தாரு? யோவான் 8:42. பிதாவினுடைய மகிமை 139 பக்கம். யாஷுவா மெஸ்ஸியா அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவா இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை, அவரை என்னை அனுப்பினார். அப்போ சுயமா நான் எதுவும் செய்யல, என் பிதா என்ன அனுப்பினால வந்தேன்றார். ஓகே, பிதாவால் வந்தவர் இவர் பூமிக்கு வந்தாரு. அவன் எதனால வந்தான்? இவர் பிதாவால வந்தாரு. கரெக்ட். எப்படி வந்தாரு? பிலிப்பியர் பிதா அனுப்பினார். பிலிப்பியர் அது எப்படி? பிலிப்பியர் 2:6 பாருங்க. தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையிடனா பொருள். பிலிப்பியர் 2:6 பாருங்க. பக்கம் சொல்லுங்க. 271 பக்கம். 2:6. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் தம்மை தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனு ரூபமாய் காணப்பட்டு மரண பரந்தயம், அதாவது மரத்தின் மரண பரந்தயமும் கீழ்ப்படிந்தவராகி கொடிய வேதனையுள்ள மரணம்,
எங்க அப்படி இல்லையே. மரண பந்தயம் கீழ்ப்படிந்தவராகிய தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் யாவே தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி யாஷ்வா மெஸ்ஸியாவின் நாமத்திலே வானோர் பூலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய யாவே தேவனுக்கு மகிமையாக யாஷ்வா மெஸ்ஸியா ஆண்டவர் என்றும் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தேவன் அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. எவ்வளவு அழகா இருப்பாருங்க. ஏன்னா அவர் எதனால வந்தாரு? தன்னை தாழ்த்தினார். தாழ்த்தினால பிதா அனுப்புறாரு. பிதா அனுப்புறாரு. அப்ப தன்னை தாழ்த்தினால பிதா அனுப்பி இப்ப திரும்ப என்ன பண்றாரு? அவரை உயர்த்தி வலது பாரத்துல உட்கார வச்சிட்டார். ஒரே ஒரு கொஸ்டின் பிரதங்க. பூமியின் கீழவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு அத தேவனுக்கு முன்பாகவா இது? ஆமா. அதான் கேக்கு. ஓகே ஓகே. அதுக்கு வசனம் வேணுமா? இல்ல ஓகே. இது ஏன்னா இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் கிறிஸ்துவுக்கு முழங்கால் பட்டு அவர் சொல்லணும். இல்ல ஏசாயா இல்ல, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14, 15, 16 வரிசையா பார்க்கணும். அது 266ஆம் பக்கம். இது நிமித்தம் நான் படிக்கிறியா? படி. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய ஆண்டவராகிய யாஷ்வா மெஸ்ஸியாவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. வெரி கிளியர். நான் கிறிஸ்டியன். தேங்க்யூ பிரதர். அப்போ இவர் தன்னை தாழ்த்தினால தேவன் அனுப்புறார். தேவன் அனுப்பிட்டு தேவன் என்ன பண்றாரு? உயர்த்தினார். எல்லாருக்கும் மேல எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 24ஆவது பாருங்க. (978) 24வது வசனம். அப்படியே யாவே தேவன், நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். யாவே தேவனாகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். மத்தேயு 23ஆம் 12வது பாருங்க. என்ன சொல்லணும்? மத்தேயு 23:12 பக்கம் 35. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போ இவர் தன்னை தாழ்த்தினால தேவன் என்ன பண்றாரு? இவர் உயர்த்தினார். இப்ப இந்த அதனாலதான் இவர் பிரகாசிக்கிற விடிவெள்ளி. இவர் எப்படி வந்தாரு? மனுஷ தாயலாய் வந்தார். மனுஷன் என்ன மகிமையா இருக்குது? இல்ல. அதான் பாட்டு பாடுறோம். மகிமை மாட்சிமை மறந்து இழந்தோராய் பாடுறோம் இல்லையா? மகிமையெல்லாம் கட்டி வச்சுட்டு வராரு. அந்த பிரகாசத்தை கட்டி வச்சுட்டு வராரு. புரியுதா? அப்ப தேவன் என்ன பண்ணிட்டாரு? திரும்ப ஒரு ஓய்த்து மகிமைப்படுத்திட்டாரு. அதனாலதான் பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரம். சரி, அங்க ஏசாயா 14 எடுங்க திரும்ப. ஏசாயா 14 820 பக்கம் எடுங்க.
அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, ஆ, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, விழுந்தாயே, ஜாதிகளை நீ அனுப்பப்பட்டவனே அல்ல, நீ விழுந்தாயே. ஏன்? நீ பெருமை வானத்திலிருந்து விழுந்தாயே. பெருமை. ஏன்? ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழப்பட்டாயே. வெட்டப்பட்டாயே. ஆ, நான் வானத்துக்கு ஏறுவேன், அவன் தேவனுடைய வானத்துக்கு ஏறுவேன். ஒரு நிமிஷம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? பிதாவே, நான் பூமிக்கு இறங்குறேன். உம்மால முடியாதது, நீர் போய் மறிக்க முடியாது, ஏனால் நீர் சாவாமை உள்ளவர். அதனால உமக்கு பதிலாக உம்மை வெளிப்படுத்தும்படியாக நீரே போய் பலியாகும்படியாக, எப்படி ரோமர் 8:3, தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை நீரே அதை செய்யும்படிக்கு உம்மை பிரதிபலிக்கிற நான் பூமியில என்னை தாழ்த்தி நான் கீழே போறேன். இவன சொன்னா நான் வாசிங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அவன் என்ன பண்றான்? தேவனுடைய த்ரோன் சிங்காசனத்துக்கு விரோதமா எழும்புறான். இவர் என்ன பண்றாரு? தேவனுடைய சிங்காசனத்தை விட்டுட்டு கீழே வர பாருங்க. அடிமையின் ரூபம் எடுத்தார். எப்படி பாருங்க, 2 விடியற் காலத்து நட்சத்திரங்கள். ஒரு நட்சத்திரம் என்ன பண்ணாப்லையா? தேவன் தன்னை உண்டாக்கின ஜனங்களை ரட்சிப்பதற்காக தேவனை எப்படி உண்டாக்கினார்? இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் எல்லாத்தையும் உண்டாக்கினார். அப்ப அவருக்கு தான் தெரியும், மாமிசமோ ரத்தத்தையும் உடையவர்களா பிள்ளைகள் மாம்சத்தை உடையவர்களா இருக்க முடியாது. வாசிக்க 2ஆம் அதிகாரத்துல அவருதான் தெரியும். அப்போ தன்னை அவர் வந்ததுனால தேவன் அவரை உயர்த்துறாரு. இவன் எங்க போறான்? இங்க மேல போக பாக்குறான். நீ அகாதமான பாடத்துல தள்ளிட்டு போனாய. வாசிங்க 15. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய், உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தையும் வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போகா விடாமல் இருந்தவன் என்பார்கள். சரி, அப்படியே கை வச்சுங்க. இவனை பத்தி தேவன் அழகா சொல்றாங்க எப்படி இருந்தான்ட்டு. 28ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. முதல்ல 995 பக்கமா? சரி, 995. மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி, யாவே தேவனாய் சர்வவல்லவர் யாவே தேவன் உரைக்கிறது என்னவென்றால், யாவே தேவனாகிய சர்வ வல்லவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டின்மை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவிலே தேவ வாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. பாருங்க, ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள், எல்லா ரகசியமும் உனக்கு தெரியும். அவ்வளவு ஞானம் கூட அதுக்கு, அவ்வளவு தூரம் அவனுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறார். 12 வாசிங்க. 12 அதிலே 12. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, யாவே சர்வ வல்லமையாகிய யாவே தேவன் உரைக்கிறது, யாவே தேவனாகிய சர்வ வல்லவர், யாவே தேவனாகிய சர்வ வல்லவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிக்க பச்சை கோமேதகம்
எஸ்பி, ஈந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ இப்போ இல்ல, அவன் மூடிக்கொண்டு இருந்ததுதான். அப்போ இருந்துச்சு, இப்ப கிடையாது. மூடிக்கொண்டு இருக்கிறது இல்ல, மூடிக்கொண்டு நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். தேவனுடைய பரிசுத்த பர்வத்தில் உன்னை வைத்தேன். அக்கினி மயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டு பிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றது போறோம். உன்னில அநியாயம் கண்டுபிடிக்கிறது. அநியாயம் கண்டுபிடிக்கிறதுனா என்ன? குறை கண்டுபிடிக்கிறது. அநியாயம் கண்டுபிடிக்கிறது. பாவம். ஷிபா. அநியாயம் கண்டுபிடிச்சா என்ன? இல்ல, ரோகம் செய்யறது தானே பிரதர். நியாயத்துல இருந்து விலகி போறது. இது யூதா எழுதிய நிருபம் 6வது பாருங்க, பக்கம் 332. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். எப்படி? ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்ட தூதர்கள் எதுக்காக? நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்காக. இப்போ ஆதி மேன்மை இவனுக்கு என்ன ஆதி மேன்மை? தேவனுடைய பர்வத்திலே விட்டிருந்தான். இவனை காப்பாற்றுறதுக்காக தேவன் அபிஷேகம் பண்ணியிருந்தார். ஆனா இதை பத்தி எப்படி சொல்றாப்ல? மத்தேயு 25:41 பாருங்க. அவர் காப்பாற்றுறதுக்காக என்ன சொன்னீங்க பிரதர்? அந்த முதல்ல வார்த்தை வர மத்தேயு 25:41 வாசிங்க, அப்புறம் நான் கேளுங்க அந்த கேள்வி. பக்கம் 40ஆம் பக்கம். ஓகே, 41 வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்க நித்திய அக்கினியில் போங்கள். என்ன சொல்றாரு? சபிக்கப்பட்டவர்கள் பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினி. யாரெல்லாம் போவாங்க? சபிக்கப்பட்டவர்கள் சொல்றாரு. புரியுதா? அப்போ ஏன் அப்படி பண்றாப்புல? இப்ப யூதால அது பாக்குறோம். தன்னுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாதவர்கள், அது வாசத்தரத்தை விட்டு வெளியே வருது. அப்போ இந்த சாத்தானுக்கு என்ன கொடுத்திருந்தாரு? காப்பாற்றுவதற்காக அந்த அபிஷேகம். இப்ப காப்பாற்றுறதுக்காக கேள்வி கேட்டீங்க. காப்பாற்றுறதுக்காக சொன்னீங்களே, அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. காப்பாற்றுறதுக்கு என்னத்தை காப்பாற்றுறதுக்கு? அதுக்காக அந்த ஆதி மேன்மையை என்ன சிஸ்டர்? எதை காப்பாத்துக்கிறதுன்னு கேக்குறா. எதை காப்பாற்றுறதுக்காக? அவன் எங்க கொண்டு போய் வச்சாரு? மேன்மையா வச்சாரு பிரதர், மேல தேவனோட ஏதேன் தோட்டத்தை வச்சாரு. பின்னால ஒருத்தனை உண்டாக்கி அவனை ஏதோ தோட்டத்துல வச்சாரு. அவன் எதுக்காக ஏதோ தோட்டத்துல வச்சாரு? பண்படுத்தும், காக்கவும் இருக்கா இல்லையா பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், அது ஆதாம் ஏவுக்கு அந்த இது கொடுத்தாரு பிரதர். அதுக்கு முன்னாடி சொல்றீங்க? அதுக்கு முன்னாடி என்ன கேளுங்க. ஏதாம் தோட்டத்தை ஆதாம் ஏவுக்கு தான் கொடுத்தாரு அவரு பண்படுத்த சொல்லி. அப்போ முதல்ல இது சாத்தானுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாரு. அப்போ அவங்க
முதல்ல சாத்தானுங்க வச்சாரு சார். ஓகே, அப்ப அப்பயே அந்த ஏதேன் தோட்டம்லாம் இருந்தது அப்பயே. ஆமா, அதுதான் கேக்குறேன். ஓகே ஓகே. ஓகே ஓகே. அப்ப அங்க வச்சாரு. அவனை எதுக்காக? பண்படுத்த, காப்பாத்த, இதெல்லாம் ஆதாம் அதுதான் கொடுத்த வச்சாரு. work. சரியா? சரி. அவன் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாதனால என்ன பண்ணிட்டாரு? தள்ளி விட்டாரு. கீழே தள்ளப்பட்டான். ஆமா, கீழே தள்ளப்பட்டான். இப்ப ஏசாயா 14 போயிடுங்க. அதனால அங்க கை வச்சிருக்கீங்க. ஏசாயா 14 இருக்குது கை. 16 17 ரெண்டுத்தையும் எரேமியா 4 அதிகாரம் 26 27 ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. ஜெரமியா. அப்படியே மடிச்சு பாருங்க. படிப்பா? ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்க, படிச்சு பாருங்க. இதை படிங்க, அப்புறம் அதை படிங்க. ஓகே. ஐசாயா 14 16 17. உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். இப்போ அங்க வாங்க. ஜெரமியா 4:26 to 27. பின்னும் நான் பார்க்கும்போது யாவே தேவனாலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் வனாந்தரமாயிற்று, அதன் பட்டணங்கள்லாம் இடிந்து போயின, தேசமெல்லாம் பாழாய் போம், ஆகிலும் சர்வ சங்காரம் செய்யேன் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். அப்போ ரெண்டுத்தையும் எப்படி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? ஒன்னா தெரியுதா இல்லையா? ஆமா, அழிச்சது இவன் தான். அதிரம் செய்தார். அழித்து சிறைப்பட்டது. ஓகே. ஒரு நிமிஷம். சர்வ சங்காரம் செய்யேன் போட்டுருது பிரதர். வர என்ன அந்த 26 என்ன போட்டு 26 யாவேதனுடைய உக்கிர கோபத்தாலும். ஏன் உக்கிர கோபம் வருது? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனது. இல்ல நான் யாவே தேவன், என் மகிமையை யாருக்கும் இவன் என்ன பண்றான்? துதிய விரும்புறான். ஆராதனை பருவத்துல போய் அங்க வீட்டு வடபோல ஆராதனை பருவங்கள தேவனை போல வீட்டு பேன்றார். இந்த துதியை புடுங்க பாக்குறான். அதனாலதான் துதி தேவனுக்குரியது. அதனால என்ன பண்றாரு? கோபம் வருது அவருக்கு. அதனால என்ன கீழே விழுந்து நல்லா உண்டாக்கின பூமியை என்ன ஆயிடுச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் போச்சு. அப்ப அதுக்கு முன்னால பறவைகள் மிருகங்கள்லாம் இருந்திருக்கு. டைனோசர்லாம் அந்த காலத்துல இருந்தது தான் அது. யோபு அப்ப இருந்தாரா? இப்பதான் வந்தவர். தேவன் சொல்றதுதான் இது வந்துட்டு நான் சிருஷ்டித்த போதெல்லாம் என்ன எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறது. என்ன விஜயாஸ்டர்? தேவன் வந்து யோபு குறித்து இந்த கேள்வி கேட்கிற போதுதான் இந்த டாபிக் வருது. முதல்ல நான் சிருஷ்டித்ததப்போ நீ இருந்தியான்னு சொல்லிட்டு கேக்குறாருல, அதுதான். அப்போ தேவனுக்கு விரோதமா எழுந்ததுனால கோபம் வந்து இவன் என்னன்னா இவன் காப்பாற்றுவதற்காக இருந்த அந்த கேருகுழு அந்த இதுல தள்ளப்பட்டான். அப்போ இவன் என்ன நட்சத்திரம் ஆயிட்டான்? மங்கின விடிவெளி நட்சத்திரம். அவர் பிரகாசிக்கிற விடிவெளி நட்சத்திரம்.
எசேக்கியேல் 28 வாசிச்சோம் 15 எப்படி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ குறையற்றதா இருந்தாய். அதனாலதான் அவங்க 2 பேரும் ஏகமாய் பாடினார்கள். பாருங்க, நல்லா இவரும் ஏகமாய் பாடுறாரு தேவனை, அவனும் தேவனை ஏகமாய் பாடுறான். ஆனா இவர் எப்பவுமே தாழ்மைக்கு மாடல், இவர் அவன் பெருமைக்கு மாடல். பெருமையினால என்னாச்சு, ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் அதுல இருந்து வெளியே தள்ளப்பட்டான். அவன் வந்து விழுந்ததுனால நல்ல இருந்த பூமி என்னாச்சு, ஒழுங்காய் போச்சு. அததான் தேவன் சரி பண்ண முதலாம் நாள் 2ஆம் நாள் எல்லாம் சரி பண்றாரு. சரியா சிஸ்டர்? கிளியரா இருக்கு எனக்கு. அப்போ இதெல்லாம் சரி பண்ணிட்டு ஒவ்வொரு நாளா ஒண்ணு பண்றாரு. 6ஆம் நாள் என்ன பண்றாரு? மனுஷனை உண்டாக்குறார். மனுஷனை எப்படி உண்டாக்குனாரு? மண்ணினாலே. சரி, எப்படி? 8ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் பாருங்க. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரிகைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அல்லேலூயா! எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினாரு. ஆனா என்ன பண்ணிட்டாரு? கனத்தினாலும் மகிமையினாலும் அவனுக்கு முடிசூட்டி ஆளுகை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஆதாம் பண்ணது எங்க வைக்கிறாரு? பாயிண்ட்க்கு வரேன், நான் நீங்க கேட்டீங்களா வரேன். இப்போ அதுக்கு முன்ன நீ அவனை தேவ தூதரிலும், அவனைன்றது யார குறிக்குதீங்க? மனுஷன், ஆதாமை. ஓகே ஓகே, அதான் கேட்டேன். ஓகே, மனுஷனை நீ விசாரிக்கிறதுக்கும் 3ஆவதுல பாத்தீங்கன்னா 3ஆவதுல பாருங்க 8ஆம் சங்கீதம் 3ல இருந்து உமது விரல்களின் ஆகிய உமது விரல்களின் கிரியாகி படிப்படி உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். வானதெல்லாம் உண்டு, அதெல்லாம் எவ்வளவு மகத்துவங்கள் 19ஆம் சங்கீதம் தான் பாக்குறோம். வானங்கள்லாம் தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துறதெல்லாம் ரிங்காரம் பண்றது, மனுஷன் தான் பண்றது இல்ல. அப்ப அப்படி இருக்க மனுஷனை நீ நினைக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். அவனை தேவதூதன் சற்று சிறியனாக்கி மகிமை கனத்தினால மகிமை மூடி சுட்டு ஆளுகை கொடுத்து வைக்கிறாரு. எங்க கொண்டு வைக்கிறாரு? தோட்டத்துல வைக்கிறாரு. சரி, இப்ப இவன் பாக்குறான், இவன் எங்க வச்சிருந்தாரு? தேவனுடைய பர்வதமாகிய ஏதேன்ல வச்சிருந்தார். அங்கே தள்ளப்பட்டதுனால இவன் பாக்குறான், அடப்பாவி இவன் யாரு? தூதன். ஓகேயா? அப்ப இவன் தேவன் உண்டாக்கின ஆதாம் எப்படி உண்டாக்கப்பட்டாரு? எப்படி உண்டாக்கினாரு? தேவ தூதரிலும் சற்று சிறியவராய். அப்ப என்ன காட்டிலும் ஒரு கீழான லெவல்ல ஒருத்தனை உண்டாக்கினீர். புரியுதா? நான் தூதனா இருக்கிறேன், பிசா சொல்றான் நான் தூதன். எப்படி உண்டாக்கி? என்ன காட்டிலும் கீழ் லெவல்ல உண்டாக்குறீங்க. ஆனா என்ன எங்க வச்சிருந்தீரு? ஏதேன் தோட்டத்துல வச்சு என்ன தள்ளிட்டு என்ன காட்டிலும் லோயர் ரேங்க்ல இருக்க கொண்டாந்து நீர் ஏதேன் தோட்டத்துல வச்சிருக்கிறீரு, அவனுக்கு ஆளுகை எல்லாம் கொடுத்திருக்கிறீரு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? போய் அந்த ஆளுகை அவன் கையில தட்டி பறிச்சு பிடிங்கி போறேன். அதான் நடந்தது. ஆனாதான் ஆண்டவர் இந்த விழுந்த மனுக்குலத்தை ரட்சிக்க ஆண்டவர் பூமியில வந்த தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால 40 நாள் வனாந்தரத்துல போறாரு. எதுக்காக? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு அழைத்துக்கலாம். அங்க என்ன சொல்றாப்புல? 3 காரியங்கள். அதுல ஒரு காரியம் என்னது? அப்பம், கல்லை அப்பமா கொண்டு போய் என்ன காமிக்கிறான்? எல்லாத்தையும் காமிச்சுட்டு இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நீ என்ன பண்ண. அப்ப எனக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறதுன்றான். எப்ப ஒப்பு கொடுத்தான்? அதான் கீழ்ப்படியாமையினாலே பெருமையினாலே ஒப்பு கொடுத்தான். எனக்கு கொடுத்தத தேவன் என்ன பண்ணிட்டார்? மகிமையாக கடத்தினா அழகா முடிச்சுட்டு இருந்தோம். அந்த பாவி என்ன பண்ணா?
தேவன் செஞ்ச காரியத்தை விசுவாசியாம பிசாசு சொன்ன சத்தத்தை, பிசாசு என்ன சொல்லித்த, நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள். அவன் தான் தேவர் தானே, வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள தேவர்கள் என்று சொல்லி இருக்க. அப்போ தேவரா தான் தேவன் இல்ல. அப்போ அது மாதிரி இருக்கிறப்ப அதை விசுவாசிட்டாங்க. ஏற்கனவே தேவன் கொடுத்துட்டாரு. தேவன் நமக்கு எது கொடுத்ததோ அது போறன்னு இருக்கணும். வேண்டாத அந்த அந்நிய காரியங்கள்லாம் வந்து இதை பண்ணு அதை பண்ணு நம்மளை தூண்டி விடும். சரியா? நிறைய பேர் அப்படிதான் வாழ்க்கையில விடணும். தேவன் நமக்கு என்ன கொடுத்துக்கிறாரோ அதுல திருப்தியா இருக்கணும். அதை விட்டுவிட்டு தேவன் கொடுக்காத நம்ம விரும்பினா அது என்னது? மேன்மையை காத்துக்கொள்ளாது. மேன்மை காத்துக்கொள்ளாதற்கு என்ன உண்டு? சங்கிலினாலே கட்டப்பட்டு நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கப்படுவார்கள். நமக்கு தேவன் என்ன கொடுத்திருந்தாரோ அதுல இருந்து வெளியே வரவே கூடாது. இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு. எது கொடுத்துருக்கோ அதுல சந்தோஷமா இருக்கு. எல்லா இடத்துலையும் சொல்றாரு, மெட்டீரியல் ஆகட்டும், பிசிக்கல் ஆகட்டும். பிரசங்கில சொல்றாரு, எடுங்க பிரசங்கி. ஏன்னா இன்னைக்கு நிறைய உலகம் அதுதான் விளையாடுது. சொல்றேன். இல்ல 9வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் பக்கம் 798. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெயை குறையாதையும் இருப்பதாக. சூரியனுக்கு கீழே யாவே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயான நாட்கள் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. ஒரு நிமிஷம். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 15வது வசனம் 15ல இருந்து 18 வரைக்கும் பாருங்க. 19 வரைக்கும் பாருங்க. இல்ல முழுக்கவே வாசிங்க, 20 வரைக்கும் வாசிங்க. பக்கம் 767. நீதிமொழி 5 15ல இருந்து 20 வரைக்கும் பாருங்க. உன் கிணற்றிலுள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால் வீதிகளிலும் பாய்வதாக. இல்ல அது பாயலாமா? கேள்விக்குறி போட்டுக்கணும். பாயலாமா. ஓகே. அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இள வயதின் மனைவியோட மகிழ்ந்திரு. அவளே சிநேகிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக. அவளுடைய ஸ்தனங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய தேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. 19 படிப்பா. என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிஞ்சு அந்நிய ஸ்திரியின் மார்பை தழுவ வேண்டியதென்ன? இது ஸ்திரீகளுக்கு மாத்திரம், புருஷனுக்கு மாத்திரம் இல்ல, ஸ்திரீகளுக்கும். அப்போ நமக்கு கொடுத்த மேன்மைனா என்னவோ அதுதான் இருக்கணும். அதை விட்டு வெளியே போனா அதான் திட்டுறாருங்க. புரியுதா? நல்ல தேவன் நம்ம என்ன அழைச்சிருக்கிறாரோ அதுல சந்தோஷமா இருக்கணும். இதை விட்டுட்டு வெளியே மூக்க நீட்டினா வெட்டிடுவார். வெளி காரியங்களுக்கு இதை 10 கட்டளையில சொல்லிட்டாரு. என்ன? அந்நியனுடைய இச்சையாது, எதையும் இச்சையாதிருப்பாயாக. மாட்டையோ ஆட்டையோ பத்திரத்தையோ மனைவியோ இல்ல புருஷனையோ இச்சையாதிருப்பாயாக. இவன் அதுல இருந்து
விழுந்தவனை இந்த யாரு ஆதாம் விழுந்தப்ப என்னாச்சு? இவனுக்கு கொடுத்த மகிமை கணத்தை எல்லாம் போச்சு. பாவம் செய்து மகிமையற்றவளாகி அப்ப போயிடுது. அது எங்க போய் விழுந்தது? பிசாசு கையில போய் விழுந்தது. அவன்கிட்ட ஏற்கனவே என்ன இருக்குது? ஞானம் இருக்குது. ஞானம் ரகசியமானது உனக்கு மறைவான இல்ல. அது எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிறான். வச்சு நீ மனுஷங்களாம் ஏமாத்திட்டு இருக்கிறான். ஒளியின் தூதனை வேஷத்தை போட்டு இந்த எசேக்கியேல் 28 வாசமே எப்படி அந்த மூடி கொண்டிருக்கிறது ஏன்னா அந்த 9 கல்லுகள் இன்னும் அந்த பவர்லாம் வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறான். இந்த புடுதல தேவன் இத என்ன பண்றாரு தேவன்? இவனை அடிக்கிறதுக்காக பிந்தின ஆதாம், எந்த ஆதாம நீ தள்ளினையோ அதே ஆதாமின் சந்ததியிலே வந்த பிந்தின ஆதாம வச்சு தறி கட்டுறாரு. அந்த ஆளுகை திரும்ப கொடுக்குறாரு. இதுதான் தேவனுடைய திட்டம். இப்ப இந்த திட்டத்துல பிந்தின ஆதாம் வந்து அதை புடிங்கிறதுக்காக அதை புடிங்கிறதுனால தேவன் என்ன பண்றாரு? அவருக்கு ராஜ்யத்தை கொடுக்குறாரு. அவனுக்கு ஒரு ஆளுகையை கொடுத்தாரு இல்லையா? ஆதாமுக்கு ஆளுகையை கொடுத்தாரு. அதை எடுத்து போனான். அதனால குமாரனுக்கு அந்த ஆளுகையை கொடுக்கிறார். அப்ப பாருங்க, குமாரனுக்கு அந்த ஆளுகையை கொடுத்தா கூட பூமியில வந்து என்ன சொல்றாரு? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. என்னுடைய ராஜ்யம் இல்ல. என்ன தாழ்மை பாருங்க. இந்த அப்ப ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. கொடுத்த அந்த ராஜ்யத்தை ஆண்டு எல்லாத்தையும் சீர்படுத்திட்டு திரும்ப குமார் என்ன பண்றாரு? பிதாவுக்கே அந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டு எப்பயும் கீழ்பட்டு இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் எடுங்க. பக்கம் 242 வசனம் 23 22 வாசம் 22 28 வரைக்கும். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறதுனால பெருமை பாவம். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் எப்போ? நீதி தாழ்மை. நீதி தாழ்மை. அங்க பாவம் பெருமை, இங்க நீதி தாழ்மை. ஓகே. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் யாஷுவா மெசியா. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். பவுல் சொல்றார் பாருங்க, பிதாதான் தேவன்றார். தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. அர்த்தம் புரியுதா? அதாவது யாஷுவா மெசியா அவ்வளோ தாழ்ச்சி நம்ம ஒப்பு கொடுக்கிறாரு பிதாவிட்ட. சொல்லுங்க பிரதர். இந்த 27வது புரிஞ்சுதா? நான் சொல்றேன் பாருங்க. சகலத்தையும் குமாரனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார். யார் கீழ்ப்படுத்தினார்? பிதாவாகிய தேவன். ஓகேயா? ஓகே சார், புரியுது பிரதர். ஓகே. அப்போ ஆகிலும் சகலத்தையும் குமாரனுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் குமாரனுக்கு கீழ்ப்படுத்தினவர் யாரு? பிதாவாகிய தேவன். கீழ்ப்படுத்தப்படவில்லை. யார? பிதாவாகிய தேவன் கீழ்ப்படுத்தினாரு. ஆனா கீழ்ப்படுத்தினவர் அவர் குமாரனுக்கு கீழ்ப்படியல. அவருக்கு கீழ்பட்டு போகல. புரியுதா? ஆமா ஆமா. சகலமும் அவருக்கு, அடுத்த வசனம் 28, சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமா இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தின பிதாவாகி தேவனுக்கு கீழ்ப்பட்டிருப்பார்.
28 கரெக்டா கிளியரா இருக்கணும். எதை காட்டுகிறது? தாழ்மை. தாழ்மை. எல்லாத்தையும் வலது பாட்டில் உட்காருனா கூட இல்ல பிதாவே நான் உனக்கு கீழ்பட்டுதான் இருப்பேன். அவன் என்ன சொன்னா, நான் ஏறுவேன். இப்போ பிதாவே உங்களுடைய சித்தத்தை செய்யவே வந்திருக்கிறேன், என்னை தாட்டுகிறேன் பிதாவே. என்ன 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 பாருங்க, என்ன சாந்தம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஆண்டவர் என்ன தன்னுடைய ஆதி மேன்மையை அவர் அப்படியே என்ன மேன்மையோ அதே எல்லாம் பிதா என்ன சொல்றாரோ அதுதான். பட் அதே சாத்தான் வந்து அவ்வளவு பெரிய மகிமையை பார்த்துட்டு எப்படி அவன் வந்து திருப்பி இந்த மாதிரி அவன் சேஞ்ச் ஆனா கூட, இங்க சேஞ்ச் ஆயிட்டு அவன் அந்த மகிமை இழந்த பிறகு திருப்பி அவன் மன்னிப்பு எதுவும் கேட்கறதுக்கு இல்லையா அவர்கிட்ட? மன்னிப்பு கேட்டா கூட கிடையாது மன்னிப்பு. இல்ல, அவரு தேவ சாரணத்தையும் மன்னிக்கிற தேவன் தானே அவரு. கேட்டாதானே கொடுப்பாரு. அதான் சொல்றேன். இல்ல அவன் ஏற்கனவே மகிமையை அனுபவிச்சவன் தான். அந்த மகிமையை வந்து அவன் தள்ளுண்டு கீழே விழும்போது அந்த மகிமை எல்லாம் போயிட்ட பிறகு அப்ப அவன் யோசிச்சிருப்பான்ல, ஐயோ எனக்கு இவ்வளவு மகிமை இருந்தது, நான் திருப்பி போய் நான் தேவன்கிட்ட போலான்ட்டு யோசிச்சிருக்கலாம்ல. ஒரு நிமிஷம் பண்ணலையே. அதை ஒரு நிமிஷம் அவனுக்கு இன்னும் அவ்வளவு பவர் இருக்குது, அதை வச்சு ஆடிட்டு இருக்கிறான். ஆமா, மகிமை இருக்கு. அந்த பெருமை மகிமையை நம்ம திருப்பி கொண்டு வந்தலாம் நினைச்சிட்டு இருந்தோம். பெருமை அவன் கண்ணு அடைக்குது. அதனால அவன் என்ன பண்றான், எல்லாருடைய மனக்கண்களையும் குருடாக்கிட்டான். 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க. 247 வாசிங்க. ஓகே. நாங்கள் யாவே தேவனுக்கு தேவனுடைய தாயாய் இருக்கிற யாசுவா மேசியா மகிமையான எலிசேயத்தின் ஒளி. சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியாக இருக்கிற அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு பிரபஞ்சத்தினானவன் அவன் மனதை குருடாக்கினான். அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவன் குருடன், அதனால எல்லாரையும் குருடாக்குறான். அவனுக்கு இருக்குதான் அவன் கொடுப்பான். அவனுக்கு அழிவு அதான் அவனுக்கு கொடுக்க போறான் எல்லாருக்கும். அவனுக்கு பாதாளம் நிச்சய நரகம் அதான் அவன்கிட்ட போறவன்ல அதான் கொடுப்பான். குமாரன் எதுக்கு சுதந்திரவாளி, பிதாவின் வீட்டுல எல்லாத்தையும் வர வச்சுதான் கட்டுறாரு. அப்ப அவர் எல்லாம் நமக்கு கொடுப்பாரு. நாம் தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவின் உடன் சுதந்திரமா இருக்கிறோம். எப்போ அதே தாழ்மை அதே மேன்மையை நமக்கு கொடுத்த மேன்மையை காத்து கொண்டு இருக்கணும். மேன்மையில இருந்து வெளியே நீட்டினா காலி, அது அழிவு. ஏன் பக்கத்து வீட்டுல இது வச்சிருக்காங்களே அது வச்சு எங்க வீட்டுல இல்லைன்னு ஆசைப்படாதீங்க. என் வீட்டுல தேவை எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அது போறோம். எனக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை என்று உங்களுக்கு பிதாவானவர் அறிந்திருக்கிறார். வேண்டாம், எதையும் ஆசைப்பட வேண்டாம். எனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்துருக்காரு இந்த வாழ்க்கையில நான் போடுவேன். ஏன்னா என்னை நடத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை நடத்துறது தேவன் தம்முடைய ஆவியை அளவு இல்லாமல் கொடுக்கிறார். இதெல்லாம் எதுக்கு எழுதியிருக்கலாம்? நமக்கு போதனையா எழுதியிருக்கிறது பிரியமானவர்களை. அப்போ இவன் வந்து தன்னை காட்டுல கீழே இருக்கான் பாருங்க. முதல்ல விழுந்தா அப்பயும் புத்தி வரல, அப்பயா நீங்க கேட்ட மாதிரி மன்னிப்பு கேட்டலாம். அவன் என்ன பண்ணிட்டான், கங்கணம் கட்டிட்டான். சரி தேவனே நீ உண்டாக்குனீர்ல, அவனை நான் தள்ளுறேன், அவனை உண்மை வழிபட விடாம பண்ணுவேன். ஆனாதான் அவன் மனு குலத்துல ஒவ்வொருத்தரையா பண்றான். எங்க பல மதங்கள் உருவாது காரணம் அதுதான். எப்படியானும் இந்த உன்னதமான தேவனை ஜனங்க ஆராதிக்க கூடாது, அதுதான் அவனுடைய நோக்கம். அப்ப அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல ஆதாம் சந்தையில பண்ணான், அது பிறகு நோவா சந்தையில பண்ணான், அது பிறகு ஆபிரகாம் சந்தையில வந்து எப்படி ஆபிரகாம் சந்தையில எப்படி வந்தான், ஆபிரகாம் சந்தையில எப்படி வந்தான்? ஆபிரகாம் சந்தையில அது யாக்கோபு சந்தை. இஸ்மாயில் எப்படி பிறந்தார்? பிறந்தாரு தேவன் சொல்லிட்டாரு உனக்கு புள்ள கொடுப்பேன்னு. ஆனா தேவன் பேச்ச கேட்காம
யார் பேச்ச கேட்டான்? வைஃபோட பேச்ச, தேவன் பேச்சுக்கு விரோதமா வைஃப் பேசினாங்கன்னா கேட்காதீங்க. கேட்டீங்கன்னா கெட்டுடுவீங்க. கெட்டுடுவீங்க சொல்ல முடியாது, தண்டனை வரும் அதுக்கு. அதே மாதிரி ஹஸ்பண்டும் சரி, தேவன் சொன்ன விரோதமா ஹஸ்பண்ட் சொன்னார்னா கேட்காதீங்க. இது ஒய்ஃபுக்கு மாத்திரம் இல்லை, ஹஸ்பண்டுக்கு, 2 பேருக்கும். வேதம் ரொம்ப சரி. அதுக்கு பிறகு யாருடைய யாக்கோபு சந்ததி. யாக்கோபு சந்ததி வந்து என்ன பண்ணா? யாக்கோபு சந்ததி எங்க கொண்டு போறாரு? பாலும் தேசத்துக்கு போறாரு. அங்க என்ன பண்றாங்க? கண்ணுக்குட்டி போறப்ப தான் கோத்திரத இதை வச்சிடறோம். கரெக்ட், கண்ணுக்குட்டி முதல்ல. அது பிறகு தேசத்துல போறப்ப தானு. அதுக்கு பிறகு எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்கிறோம். ஏன்? தேவன் நானே விளையாடாதபடிக்கு பிசாசு தான் இதெல்லாம் செய்யறான். அப்புறம் என்னெல்லாம் பண்றான்? 2 கண்ணுக்குட்டியை வைக்கிறான். முதல்ல சாலமோனை வச்சு அன்னை தெய்வங்களை வழிபட வைக்கிறான். இதெல்லாம் பண்ணி திரையில போய் திரும்ப வந்து இந்த ஜனங்கள் மத்தியில தேவன் என்ன பண்றாரு? குமாரன் அனுப்புறாரு. குமாரன் அனுப்பிச்சு சபையை உண்டாக்குறாரு. முதல்ல அன்னை தெய்வங்கள் பாகாலு, மில்கோம், அஷ்டரோத்து கண்டதெல்லாம் இந்த ஆராதிக்க வைக்கிறாங்க. இப்ப சபைய உருவாக்குறாரு. இந்த சபையில என்ன பண்ணிட்டான்? இங்கே வந்து என்ன பண்ணிட்டான்? ஆராதிக்க வைக்கிறான். பாருங்க, பிசாசு என்னெல்லாம் தந்திரம் பண்றான். யாரு ஆராதிக்க வைக்கிறான்? இதுதான் ஆண்டவர் வந்து அழகா சொன்னார். பிதாவை எங்கும் தூதுக்குள்ளும் வாழுமாறு அது இப்பொழுது வந்திருக்கிறது. அதுக்காக தான் வந்திருக்கிறேன். உம்முடைய நாமத்தை பிதாவே, உம்முடைய நாமத்தை என் சகோதரர் சகோதரிகள் எல்லாருக்கும் அறிவித்து சபை நடுவில் நான் அவர்களோட சேர்ந்து உண்மை துதித்து பாடுவோம். இதெல்லாம் அவன் மேன்மையை காத்துக்கொள்ளாதனால பெருமைதான். எப்படியானும் இந்த தேவன் உன்னதமான தேவனை ஆராதிக்க கூடாது. அது போல யார் வேணாலும் ஆராதிக்கலாம். அதான் அவனுடைய நோக்கம். நான் என் துதியை விக்கிரங்களுக்கு கொடையன்றேன், என் மகிமையை இவரோடு கொடையன். நான் யாவே தேவன், நான் மாறாதவர். அப்போ அது மாத்திரம்தான். அதனாலதான் தேவன் தனக்கு அதை மாத்திரம் வச்சுட்டு எல்லாத்தையும் குமாரன் கொடுத்துறாரு. யோவான் 3:35 பிதாவானவர் குமாரன் அன்பா இருந்து எல்லாத்தையும் அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏன்? குமாரன் என்ன பண்ணாரு? பிதாவே உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம். பூமியில அவர் அனுப்புறப்பவே உலகத்தில் பிரவேசிக்கிற போது புத்தகத்துல என்னை குறித்து எழுதி நிறைவேற்றவே வருகிறேன் என்றார். பூமியில வந்து பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம். கல்வாரியில் தொங்குறப்ப அவருடைய சித்தம். உயிர் தேர்ந்த பின்பம் மரியாதை என்ன தொடாத என்ன அவர்கிட்ட போனோம். எப்பவும் அவருடைய பூமியில திரும்ப இறங்கி வந்து என் பிதாவின் ராஜ்யம், என் பிதாவின் ராஜ்யத்துல நான் நவமானதாய் போன என் ராஜ்யம் சொல்லல. அவரு சொன்னாரா? என்ன தாழ்மை பாருங்க. நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் எதுக்கு தேவன் நம்ம கொடுத்துட்டாரு? நம்ம இதெல்லாம் உணர்ந்து ஒரு பிலாத்துக்கிட்ட சொல்லுவாரு, ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல. பிலாத்துக்கிட்ட நீ ராஜாவான்னு கேக்குறப்ப எந்த இடத்துலயும் அப்போ எவ்வளவு தாழ்மை பாருங்க. பிலாத்துக்கு கொடுக்க காரியம் என்னன்னா, பிலாத்து கேட்கிறாப்பல. பிலாத்து எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவன்? ரோம ராஜ்யம். அது உலகம். அது தேவனால் எப்படி என்ன தள்ளும்? அது மனுஷ ராஜ்யம். இப்ப என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துல, என்னுடைய ராஜ்யம் எது? பரலோகத்தின் பிதாவினுடையது. அதான் அது அர்த்தம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோட ஓடணும். அது வழிகாட்டினவர் யாரு? ஆண்டவராக யேசுவ மேசியா. அந்த ட்ராக்லயே நம்ம போனோம். இந்த பக்கம் அந்த பக்கம் சாயக்கூடாது. இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தா மூழ்கிடுவோம். பேதர் மூழ்க போற பாருங்க. அதனால தேவன் நமக்கு இந்த காரியத்தை சொல்லிருக்கிறார். ஆதியிலே அவர் எல்லாத்தையும் நல்லா பண்ணாரு. நடுவுல சாத்தான் பண்ணதுனால வெவ்வேறு காரியங்கள் நடந்தது. ஆனா தேவன் அதை சீர்படுத்தி மனுக்குலத்தை உண்டாக்கி விழுந்து போன மனுக்குலத்தை ரட்சிக்கும்படிக்கு தன்னுடைய குமாரனை கொண்டு வந்து சரி பண்ணி, குமாரனை வச்சு ஒரு சபைய ஒரு சுத்தமா கரைத்தரையற்றதா வச்சு கொண்டு போய் குமாரன் என்ன பண்ண போறாரு? பிதாட்ட கொண்டு போய் முதற் பலனா கொடுக்க போறாரு. இந்த முதற் பலன்களிலே நாம் எல்லாரும் யாக்கோபு 1:19-18 சொன்னோமா, நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட ஒருவித முதற் பலன்களாய் காணப்படுவதற்கு நமக்கு ஒரே வழி என்ன?
திவ்ய வார்த்தை, ஜீவ வார்த்தை, சத்திய வார்த்தை. இந்த சத்திய வார்த்தைக்கு மாத்திரம் நம்ம செவி மடுப்போம், இருதயத்துக்கு திறந்து கொடுப்போம். 2 பேதுரு 1:19 சொன்ன மாதிரி அது நம்முடைய இருதயத்துல பிரகாசிக்கிற வரைக்கும், அது உதிக்கிற வரைக்கும் பிரகாசமுள்ள அந்த விடிவெள்ளை நட்சத்திரை இந்த இருளில தரத்திலே நாம் கவனித்திருப்பது நமக்கு நலமாயிருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.